Rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala rasulihi wa khatamin nabiyyin. Wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkamit tanzil wa fil furqanil majid. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد إلى آخر الآية صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجد وأغضب البلاد إلى الله أسواق أو كما قال عليه الصلاة والتسليم. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அம்மாமன்னனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், இன்னும் ஆலிம்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. சகோதரர்களே, பொதுவாக இந்த பள்ளிவாசல் என்பது இறை இல்லம் என்பதை கடந்து பல்வேறு குணம் படைத்த மனிதர்கள், அதுபோன்று வசதி வாய்ப்புகளால் ஏறத்தாழ்வுடைய ஏராளமான மக்கள் ஒற்றுமையாக சங்கமிக்கும் இடம்தான் இந்த பள்ளிவாசல். நபி அவர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் எந்த ஊரில் தங்க நாடுகிறார்களோ அங்கு அவர்கள் முதலாவது எதிர்பார்ப்பது இந்த மஸ்ஜிதை தான். உதாரணமாக, நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டார்கள். அப்பொழுது இடையிலே கூஃபா என்ற நகரத்தில் தங்கினார்கள். அங்கு நபி அவர்கள் முதலாக செய்த களப்பணி கூஃபா மஸ்ஜிதை கட்டினார்கள். அதுபோன்று நபி அவர்கள் கூஃபாவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவிற்கு சென்று நபி அவர்கள் முதலாக செய்த பணியும் மஸ்ஜிது நபவியை கட்டினார்கள். காரணம், ஒவ்வொரு முஃமின்களுக்கும் இந்த மஸ்ஜித் என்பது மிகவும் அவசியமான விஷயம். நபி அவர்கள் ஹதீஸிலே கூறுகிறார்கள், இதா ரஅய்து அஹதன் யஅதாதல் மஸ்ஜித, மஸ்ஜிதை நாடக்கூடியவராக யாரேனும் நீங்கள் பார்த்தால் அவருக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள், அவர்தான் முஃமின் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு முஃமின்களுக்கும் பள்ளிவாசல் என்பது மிகவும் அவசியமான விஷயம். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் வருகிறது, அல் மஸ்ஜிதுலில் முஃமினி கஸ்ஸிமாக்கு ஃபில் மாஇ, மீன்கள் தண்ணீரிலே ஒன்றிணைப்பது போன்று, தண்ணீரிலே ஒட்டி இருப்பதை போன்று ஒவ்வொரு முஃமின்களும் பள்ளிவாயிலோடு ஒற்றி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அல் முனாஃபிகு ஃபில் மஸ்ஜிதி கத்வைரி ஃபில் கஃபசி, முனாஃபிகள் என்பவர்கள் பறவைகள் கூண்டை விட்டு பறந்து போவதை போல மஸ்ஜிதை விட்டு பறந்து போவார்கள் என்பதாக இந்த ஹதீஸை முடிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் ஆகிரத்தை மறந்து துனியாவுக்காக வேண்டி, துனியாவுடைய ஆசாபாசங்களுக்காக வேண்டி இந்த பள்ளி வாயிலை மறந்துவிட்டு உலக ஆசைகளுக்காக வேண்டி சென்று விடுகிறார்கள். இந்த பள்ளி வாயிலை வெள்ளிக்கிழமை மட்டும் நினைவு கூறும் இடமாகவே ஆக்கிவிட்டார்கள். சகோதரர்களே, இந்த பள்ளி வாயிலில் அணுதினமும் நாம் ஐவேளை தொழுகையும் தொழுக வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பள்ளி வாயிலுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது. நபி அவர்கள் இவ்வாறாக கூறுவார்கள், மன் சர்ரஜ சிராஜன் லைலன் ஃபில் மஸ்ஜிதி ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலா சபஅத்தி அப்வாபி ஜஹன்னம், யார் பள்ளிவாசலிலே இரவினுடைய வேளையிலே 7 நாட்கள் விளக்கு ஏற்றுகிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நரகத்தினுடைய 7 கதவைகளையும் சாத்தி விடுகிறான் என்பதாக ஹதீஸில் வருகிறது. அதுபோன்ற மற்றொரு ஹதீஸுகள் வருகிறது, மன் பனா மஸ்ஜித லில்லாஹி தஆலா, அல்லாஹ் தாலாக்க வேண்டி யார் பள்ளிவாசலை கட்டுகிறார்களோ பனல்லாஹு லஹு, அல்லாஹ் அவர்களுக்கு கட்டுகிறான் 70 கஸ்ரன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே 70 மாளிகையை கட்டுகிறான் என்பதாக ஹதீஸுகளில் வருகிறது. ஆக ஏராளமான சிறப்புகள் பள்ளிவாசலுக்கு இருந்தும் நம்முடைய மனம் பள்ளிவாசலுக்கு போவதற்கு மறுப்பது ஏன்? அதுபோன்ற நபி அவர்களுடைய சமூகத்தில் ஒரு பெண்மணி மஸ்ஜிதுன் நபவியை சுத்தம் செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு நாள் அந்த பெண்மணியை காணவில்லை. நபி அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கேட்டார்கள்,
தினம்தோறும் பள்ளியை சுத்தம் செய்வார்களே, அந்த பெண்ணை காணவில்லையே, எங்கே சென்றார்கள் அவர்கள் என்று கேட்டபொழுது சஹாபாக்கள் சொன்னார்கள், நேற்றிரவு இஷாவுக்கு பிறகு அந்த பெண்மணி வஃபாத்தாகிவிட்டார்கள், நீங்கள் உறங்கிய காரணத்தினால் உங்களிடத்தில் இந்த தகவலை தெரிவிக்கவில்லை என்பதாக சொன்னார்கள். அதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், யார் வஃபாத்தானாலும் முதலில் என்னிடம் செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணுடைய கபருக்கு சென்று அந்த பெண்ணுக்காக வேண்டி துவா செய்கிறார். துவா செய்துவிட்டு சஹாபாக்கள் இடத்தில் வந்து நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி ரஅய்து ஹாதல் மர்அத ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே இந்த பெண்ணை நான் பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். ஆக பள்ளிவாசலை சுத்தம் செய்வதன் காரணமாக ஒரு பெண்மணிக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த பள்ளிவாசலுடைய மாண்பு எவ்வளவு பெரியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோன்ற ஒரு ஹதீஸ்களில் வருகிறது, ஒவ்வொரு பள்ளிவாசலும் இறையச்சமுடையவர்களின் பள்ளிவாசல் இறையச்சமுடையவர்களுக்காக உள்ளது. யார் அங்கு அடிக்கடி வந்து செல்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான், ரஹ்மத்தை அளிப்பதாகவும் நாளை கியாமத் நாளிலே சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலத்தை கடப்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறான் என்பதாக ஹதீஸுகளில் வருகிறது. ஆக இன்று துன்யா முதல் தொடங்கி நாளை ஆகிரத்து வரை, நாளை ஜன்னத்து வரை கொண்டு சேர்க்கும் இந்த மஸ்ஜிதுகளை மாண்பை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். மஸ்ஜிதுகளுக்கு தொடர்படியாக செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுபோன்று இன்றைய சமுதாய மக்கள் தமக்கு ஏற்படும் கஷ்டங்களை நீக்குவதற்காகவும் தமக்கு ஏற்படும் மனப்பிடிகளை விட்டு நீங்குவதற்காக வேண்டும் சுற்றுலாவும் இந்த கடைவீதிகளுக்கும் செல்கிறார்கள். ஆனால் அன்றைய சஹாபாக்கள் எவ்வளவு மன கஷ்டம் இருந்தாலும் அவர்கள் முதலில் நாடியது இந்த பள்ளிவாசலைத்தான். ஒரு முறை ஒரு அன்சாரி தோழர் தொழுகை அல்லாத நேரத்திலே பள்ளிவாசலில் அமர்ந்திருப்பார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அன்சாரி தோழரை பார்த்து கேட்பார், தொழுகை அல்லாத நேரத்திலே நீங்கள் ஏன் பள்ளிவாசலுக்கு வரீர்கள், நீங்கள் வேலைக்கு செல்லலாம் என்று கேட்பார். அதற்கு அந்த அன்சாரி தோழர் சொல்லுவார், எனக்கு கடன் பாரங்கள் நிறைய இருக்கிறது நாயகமே, எனக்கு கடன் தொல்லை தாங்க முடியாமல் நிம்மதியிலும் நான் இங்கு வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்வார். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நான் ஒரு துவாவை சொல்லித் தருகிறேன், அதை தொடர்ந்து ஓதுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இந்த கடனிலிருந்து நீக்கத்தை தருவான் என்று சொல்லிவிட்டு அந்த துவாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் தொடர்ந்து ஓதி வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கடனை நீக்கி வருவான் என்பதாக சொன்னார்கள். அந்த அன்சாரி தோழரும் சென்று விடுகிறார். காலம் உருண்டோடுகிறது. அந்த அன்சாரி தோழர் மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். நாயகமே, எனக்கு இருந்த எல்லா கடனும் தீர்ந்து விட்டது, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். ஆக இதிலிருந்து நாம் எடுக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு முஃமின்களுக்கும் பள்ளிவாசலில் ஒரு மன நிம்மதி கிடைக்கிறது, அவருடைய கஷ்டங்களுக்கான தீர்வு கிடைக்கிறது. அதுபோல நபி அவர்கள் ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள். அங்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவை காணவில்லை. நபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து கேட்கிறார்கள், அம்மா ஃபாத்திமாவே, அலியை காணுமே, அலி எங்கே போயிட்டாருங்கிறதாக கேட்குறாங்க. அதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே, நீங்கள் வருவதற்கு சற்று முன்னால் எனக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் சண்டை ஏற்பட்டது, அதனால் அவன் எங்கேயோ சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்றாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, என்ன காரியமாக செஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாரையும் அனுப்பி வச்சிட்டாங்க, அலி ரலியல்லாஹு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. சஹாபாக்கள் செல்கிறார்கள். கடைசியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கு இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் மஸ்ஜிதில் இருந்தார்கள். காரணம், ஒவ்வொரு முஃமின்களுக்கும் அவருடைய மனப்பிடிக்கு மஸ்ஜிதுகளில் ஒரு தீர்வு இருக்கத்தான் செய்கிறது. நபி அவர்கள் பள்ளிவாசனுடைய விஷயத்திலே இவ்வாறாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுன் வ அக்லபுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாக்குன். இந்த உலகிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான இடம் இந்த பள்ளிவாசல்கள். அதுபோன்று அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் இந்த கடை வீதிகள். ஆனால் தொழுகையினுடைய வேளையிலே தான் நம்ம இஸ்லாமிய சமூகம் இந்த பள்ளிவாசலை விட்டு கடை வீதிகள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு பள்ளியில் அமல் செய்வது விட்டு அவருடைய மனது தூர விலகிவிட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இவ்வாறாக கூறுகிறான், பள்ளியில் அமல் செய்வதை பற்றி கூறுகிறான், யா பனி ஆதம ஹுது சீனத்தக்கும் மின்த குல்லி மஸ்ஜித். ஆதமுடைய மக்களே, உங்கள் ஒவ்வொருவரின் தொழுமிடத்தையும் நீங்கள் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறான். இங்கே அலங்காரம் என்றால் ஆடை அலங்காரமோ தலைமுடியை சீவி அலங்காரம் செய்வதோ அல்ல. மாறாக மஸ்ஜிதுகளில் அமல்களை கொண்டு அலங்காரம் செய்ய வேண்டும். இன்றவோ மஸ்ஜிதுகள் அலங்காரம் விட்டு கிடக்கிறது. ஆனால் மஸ்ஜிதுகளில் அமல்களால் அலங்காரம் செய்ய எந்த இஸ்லாமியரும் முன்வரவில்லை.
ஆக சகோதரர்களே, மஸ்ஜிதுகளில் அமல்களால் அலங்காரிக்கும் பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.